வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக ஒரு பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் குஷ்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான குஷ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் இது கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா புரிஞ்சு வந்தது ஒரு 4 ஆனியன் கட் பண்ணியிருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல சாஃப்ட் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா ஃபைனாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிற ஒரு 3 தக்காளி இல்லை 4 தக்காளி, நம்ம குஷ்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக தக்காளி எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிம்மில் வச்சு நம்ம நல்லா இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பிரியாணி இந்த மாதிரி புலாவ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குஷ்காலாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2 கப் அளவு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி நல்லா வெந்து வரும், நல்லா உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. நம்ம இந்த ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் தக்காளியோட கலர் நல்லா இதுக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இது விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசி உடையாமல் உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்மெல்லு சூப்பரான ஒரு பிரியாணிக்கு ஈக்குவல் டேஸ்ட்டில் ஒரு குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.